சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கன்னிராசி நேர்கள். கன்னிராசி நேர்களுக்கு இந்த புத்தாண்டு பலாபலன் எப்படி இருக்கு, என்னெல்லாம் கொடுக்க போகுது? கன்னிராசிக்காரங்க சிரிப்பேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க எதுக்காக கன்னிராசின்னு அவர் சிரிக்கிறார். கன்னிராசிக்காரர்கள் எப்பொழுதுமே கன்னிராசிக்காரர்கள், அதனால தான் அவருக்கு இந்த பேரே வச்சிருக்காங்க. அது என்னமோ தெரியல, எனக்கு மட்டும் இந்த காதலே வர மாட்டேங்குது. 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். ஃபர்ஸ்ட் விஷயமே வேலை போயிடும். இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஒரு வேலை போகிற ஒரு புத்தாண்டாக இருக்கும். அதுதான் இதில் வருத்தத்துக்குரிய விஷயம். அப்போ இது இப்போலேருந்து நீங்கள் உஷாராக இருக்கணும். மார்ச் மாதத்துலேருந்தே இது வந்து இருக்கும், ஆக்டிவாக இருக்கும். ரொம்ப அப்பா அம்மாவே அவங்களாம் எதுவுமே வாங்கி தந்துருக்க மாட்டாங்களா, நம்ம அடுக்கு ஜாலியாக இருக்கேன் சார், இருக்கிறத வச்சு சுத்துறேன். அந்த மாதிரி 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இந்த நேரம் தான் பார்த்தா புது புது திங்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. அடுத்து வெறுப்பாகிற மாதிரியே பண்ணுவாங்க. ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு மக்களால செல்லமா அழைக்கக்கூடிய நம்மளுடைய ராம்ஜி சுவாமிகளை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு ஆன்மீக பரிகாரத்துல. உங்களுடைய ஒவ்வொரு பதிவும் பாக்குறதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் இன்னைக்கு சார் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்மளுடைய ரெகுலர் வியூவர்ஸாவே இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள், சந்தோஷமாவும் ஒரு ஸ்மைலோட கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் ரசிச்சு ரசிச்சு பாக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அவங்களுக்கு இன்னைக்கு என்ன சாதகமான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுலயும் ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து சார், நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். நிறைய பெயர்ச்சி பலாபலன்கள் பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில இப்ப வரக்கூடிய சித்திரை முதல் நாள் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு பலாபலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தமிழ் புத்தாண்டோட சிறப்பு என்னன்னு ஒரு 2 லைன்ல மக்களுக்காக. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கன்னிராசி நேர்கள். கன்னிராசி நேர்களுக்கு இந்த புத்தாண்டு பலாபலன் எப்படி இருக்கு, என்னெல்லாம் கொடுக்க போகுது? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்கள்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். கன்னிராசிக்காரர்கள்னா எப்பயுமே நான் சிரிப்பேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க எதுக்காக கன்னிராசின்னு அவர் சிரிக்கிறார். கன்னிராசிக்காரர்கள் எப்பொழுதுமே கன்னிராசிக்காரர்கள், அதனால தான் அவருக்கு இந்த பேரே வச்சிருக்காங்க. அது என்னமோ தெரியல, எனக்கு மட்டும் இந்த காதலே வர மாட்டேங்குதுப்பா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தான் நடக்கும். ஆனால் இந்த பராபவ வருடத்திலிருந்து புதிதாக இளமை திரும்புது தன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக காதல் வரும்போது 7ஆம் இடத்துல சனி பகவான் வருகிறார். இந்த பராபவ வருடம் வந்து தான் உங்களுக்கு இது நடக்கணும்னு இல்லை, ஆல்ரெடி சனி பயிற்சி நடந்துருச்சு. இருந்தாலும் பராபவ வருடத்துடைய ஸ்பெஷல் குமுலேட்டிவாக 3 பாயிண்ட் நம்ம வச்சு சொல்கிறோம். இந்த பக்கம் என்னடான்னா சனி பகவான் 7ஆம் இடத்துல இருந்து லவ்வை ஓகே பண்ணுறாரு. இந்த பக்கம் என்னடான்னா குரு பகவான் அப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த பக்கம் என்னடான்னா ராகு பகவான் இதுவரைக்கும் இருந்த ஸ்தானத்துலேருந்து இறங்கி கீழே வர்றார். ஸோ இப்போ இது எல்லாம் சேர்ந்து நடக்குது. 6ஆம் இடத்துல கும்பத்தில் இருந்தவர் இப்போது மகரத்துக்கு வரப்போகிறார். ஸோ இது 3 சேர்ந்த குமுலேட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் பராபவ வருடத்துடைய பலன்களாக நாம் பார்க்குறோம். அவ்வகையில் இதை சொல்ல நான் வருந்துகிறேன். இருந்தாலும் நான் ஃபஸ்ட்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். மார்ச் மாதம் எண்டிலிருந்தே குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சாச்சு. மருத்துவன் ஊசி போட மன்னிப்பு கேட்பதில்லை அப்படிங்கிற மாதிரி தான். எந்த டாக்டராவது ஊசி போட சாரி சார் கோச்சிக்காதீங்க சார்னு சொல்லிட்டா ஊசி போட, டாக்டர் ஊசி போட்டால் வாங்கிக்க வேண்டியதான். அந்த மாதிரி தான் 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். ஃபர்ஸ்ட் விஷயமே வேலை போயிடும். இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஒரு வேலை போகிற ஒரு புத்தாண்டாக இருக்கும். அதுதான் இதில் வருத்தத்துக்குரிய விஷயம். அப்போ இது இப்போலேருந்தே நீங்கள் உஷாராக இருக்கணும். மார்ச் மாதத்துலேருந்தே இது வந்து இருக்கும், ஆக்டிவாக இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். காரணம் என்னன்னா 12 கோடியன் வேற உச்சமாக போகிறார் இப்போ 14ஆம் தேதி. அப்போ இந்த புத்தாண்டு அப்போ நீங்கள் கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுவீங்க. ஆனால் வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவீங்க, அதான் பிரச்சனை. ஆஃபீஸில் செலிப்ரேட் பண்ணுறீங்களாங்கிறத பார்த்துக்கிங்க. ஸோ 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்தால் அது யாராக இருந்தாலும் சரி, நான் யார் தெரியுமா, நான் தான் வைஸ் பிரசிடென்ட், ஃபர்ஸ்ட் ஆள் உங்களுக்கு தான் வேலைக்கு போகும், உங்களுக்கு தான் வேலை போகும். நான் பெரிய ஜென்ரல் மேனேஜர், உங்களுக்கும் யாராக இருந்தாலும் சரி, குரு பார்வையில் அப்ரண்டிஸாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, குரு பகவான் பார்வையில் 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். போனதுக்கப்புறம் ஜூன் மாதம் கிடைக்கும். ரெண்டுமே அவரோட பிளெஸிங்ஸ் தான். ஸோ இந்த 3 மாதம் இத்தனை நாள் எதுலேயும் சிக்காமல் அப்படியே தள்ளுன்னு வாழ்ந்துட்டீங்க. இந்த 3 மாதமும் அப்படியே அடுத்து விட்றா நம்மளை யாரும் பார்க்கலடா விட்றா அப்படின்னு மெயின்டைன் பண்ணி அப்படியே வாழ்ந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. அல்லது வேலை போயிடும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த குரு பகவான் 1000 தான் தங்கமா இவருக்கு வந்து பாதகாதிபதியாக இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது பண வரவை தரார். கன்னிராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் இல்லாத மணி ஃப்ளோ இருக்கும்.
எல்லாரும் உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. என்னடா வேலை இல்லைங்கிறான், அவன் பாட்டு காரில் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான். சார் ஜாலியாக சுற்றுறது வேற டிபார்ட்மெண்ட், வேலை போகிறது வேற டிபார்ட்மெண்ட், ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கூடாது. எனக்கு என்ன அப்பா அம்மாவே அவங்களாம் எதுவுமே வாங்கி தந்துருக்க மாட்டாங்களா, நான் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கேன் சார், இருக்கிறத வச்சு சுத்துறேன். அந்த மாதிரி 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இந்த நேரம் தான் பார்த்தா புது புது திங்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. அடுத்து வெறுப்பாகிற மாதிரியே இவர் பண்ணுவாங்க. இப்ப 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. திடீர்னு இவங்க எண்ணங்கள் எப்படி போகும்னா, இதுக்கு மேலேயே நம்ம வேலைக்கு போக வேண்டாம், கனடா போய் ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு அப்புறமா வந்து வேலைக்கு போய்க்கலாம், அது போன்ற எண்ணங்கள்லாம் வரும். தயவுசெய்து போகாதீங்க, ஜூன் மாதம் வேலை கிடைச்சிரும். ஸோ இந்த 4ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு எண்ணம் அப்படி வந்துட்டு போகும், படிச்சிடலாமா வேண்டாமா. அடுத்ததாக இதெல்லாம் குரு தரும் பலன். இந்த பக்கம் மிஸ்டர் சனி. மிஸ்டர் சனி 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். காதல் ஆசை யாரை விட்டதோ 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். வந்தோன்னே லவ், முக்கியமாக சாதி மறுப்பு திருமணம். ரொம்ப நல்லா லவ் பண்ணுறேன் சார், எங்கள் வீட்டில் சேர்த்து வைக்க மாட்டேங்கிறாங்க, கவலைப்படாதீங்க, சனி பகவான் வந்து ஓகே பண்ணுவார். பெற்றவர்கள் சம்மதத்தோடு. காதலின் வெற்றி என்ன, நம்ம ஆன்மீக பரிகாரத்தில் அடிக்கடி சொல்லியிருக்கேன். நிஜமான காதலின் வெற்றி என்ன, முதல்ல காதலர்கள் வெற்றி, அதுக்கப்புறம் அப்பா அம்மா வெற்றி, அதுக்கப்புறம் அவங்க நின்று வாழ்ந்து காமிச்சு இந்த சமுதாயத்தில் ஜெயிக்கிறது தான் நிஜமான காதலின் வெற்றி. காதல் வெற்றி ஓகே பண்ணுறது கிடையாது, வாழ்ந்து காட்டுறது. ஸோ 7ஆம் இடத்துல இவர் சனி பகவான் இருக்குமா, அந்த தைரியத்தை கொடுப்பார். ஸோ இப்போ இத்தனை நாளாக நீங்கள் அப்புறம் இதை வந்து பிகினராக இருந்த நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆக போகிறீங்க, இது வரைக்கும் லவ் பண்ணிட்டு இருந்த நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. அது மாதிரி 7ஆம் இடத்த குரு, 7ஆம் இடத்துல சனி. ஃபாரின் போக போகிறாங்க. சனியை பொறுத்த வரைக்கும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனியை பொறுத்த வரைக்கும் என்ன ஃபாரின் போறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா, கமான் அப்படின்னு கூப்பிட்டு அப்படி தூக்கி மேலே வச்சுருவாரு. என்னப்பா தூக்கி மேலே வச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. இத்தனை நாள் இந்தியாவில் இருந்தீங்க, திரும்பி பார்த்தோன்னா கண்ட்ரியை மாற்றிட்டாரு. சனி நினைத்தால் ஒரு செகண்ட் அப்படி தூக்கி மேலே வச்சுருவார். அடுத்ததாக 7, 8, 9 பார்க்குறாரு இந்த சனி பகவான். இதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம். இந்த புத்தாண்டில் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். அப்பாவோட உடல்நிலையை அவங்க ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். அப்பாவுக்கு உடம்பு முடியல, அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன், தயவு செஞ்சு வந்து பாரு. நான் கலிஃபோர்னியாவில் இருக்கேன், நான் அமெரிக்காவில் இருக்கேன், நான் ஆப்பிரிக்காவில் இருக்கேன், நீங்கள் எங்கே வேணால் இருக்கேன், அப்பா தான் முக்கியம், அப்பாவுக்கு அப்புறம் தான் எல்லாம். அதனால வேலையை போனாலும் பரவாயில்ல. இப்போ 7, 8, 9 சனி பகவான் பார்க்கும் பொழுது வாழ்வினுடைய டஃப்பான மூமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுக்க போகிறீங்க. இதில் அப்பா பெருசா வேலை பெருசான்னு யோசிச்சிங்க. அப்பா தான் பெருசு, வேலையை விட்டு வந்துருங்க. அடுத்ததாக சனி பகவான் உடம்பை பார்க்குறாரு. உடம்பு பார்க்கும்போது காலையில் எந்திரிச்சு அப்படியே அதை ஜிம் ஷூட்லாம் போட்டு அப்படி போயிட்டு அப்படி நீயே ஓலி நீ தான் வழி எல்லாம் பண்ணுவாங்க. வாக் கபிலா கமான் கமான் எல்லாம் பண்ணிட்டு உடம்பெல்லாம் சரி பண்ணுவாங்க போன்ற விஷயங்கள்லாம். அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தை, அதாவது 4ஆம் இடத்தை சனியும் பார்க்குறாரு. திரும்பவும் மீண்டும் அந்த எண்ணம் வரும், இங்கனக்குள்ளே இருக்கலாமா, இல்லை போய் இன்னொரு தடவை படிச்சுட்டு வந்துடலாமா போன்ற விஷயங்கள்லாம். ஸோ அப்போ கன்னிராசிக்காரர்கள் 3 மாதம் மௌன விரதம் இருக்க வேண்டும். 3 மாதம் கம்பெனியில் எது கூப்பிட்டாலும் சரி, வாங்க 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 கமான் கன்னிராசி கமான், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இமயமலை போயிட்டு அங்கேயே ஒரு ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அப்படியே கன்னியாகுமரி போயிட்டு சன்ரைஸை ஒரு ஷூட்டிங் எடுத்துட்டு 4ஆம் அன்னைக்கு காலையில் வந்துருங்க. ஏங்க என்னங்க ஒரு நாள் எப்படிங்க இமயமலைக்கு போகிறது, நீ போகணும் அவ்வளோதான். சரி எஸ் சார் நான் போகிறேன் சார், நான் ஆகாய மார்க்கமாவது போயிட்டு வரேன் சார். எஸ் சொல்லுங்கள். நடக்காதுன்னு பாஸுக்கும் தெரியும், நீங்கள் போகிறது இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும். அந்த நேரத்தில் ஆர்கியூ பண்ணாமல் எஸ் சார் அதை மட்டும் சொல்லுங்கள், வேற எதுவும் சொல்லக்கூடாது. நீங்கள் இந்த 3 மாதமும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திர வார்த்தை எஸ் சார், ஓகே சார், அவ்வளோதான். ஓகே சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. கன்னிராசி நேயர்கள் பயப்பட வேண்டாம், இந்தந்த பிராயச்சித்தங்கள் பண்ணிக்கோங்க. இந்த 3 மாதம் தான் உங்களுக்கு அந்த கெடுபலன்கள் இருக்கு, ஜூன் மாதம் மாறப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன பிராயச்சித்தம் பண்ணலாம்? பிராயச்சித்தம்னு பார்த்தா குரு பகவான் காலில் விழுறது தான். நேராக ஆலங்குடி போயிடணும், ஸ்ட்ரெயிட்டாக ஆபத் சகாயேஸ்வரரை பார்த்துடணும். குருகிட்ட வீட்டு பெரியவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நமஸ்காரம் பண்ணிக்கணும். அதே மாதிரி சித்தர்களோட ஜீவ சமாதிகள் தேடி சென்று அவங்கள வழிபடணும். இதெல்லாம் பண்ணணும். குரு பகவானுடைய அருள் பெற்று அவர்கள் வேலையை காப்பாற்றிக்கிட்டா போதும். டிசம்பருக்கு அப்புறம் 5ல் ராகு வர்றார். 5ல் ராகு வரும்போது பெருஞ்சொத்து வாங்கி தருவார். ஐவிஎஃப் பண்ணுறது, ஐயுஐ பண்ணுறது, இன்னும் பயங்கர பிஸி ஆகிடுவாங்க. ஸோ அப்போ டிசம்பருக்கு அப்புறம் வேற லெவலில் இருப்பாங்க. ஆனால் அது வரைக்கும் முதல்ல ஜூனை தள்ளுறாங்களா பாருங்க. ஓகே, இவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் 100க்கு 92 மார்க்.
சூப்பர், ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா பதிவா அமைஞ்சுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான விஷயம், நம்மளுடைய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் ராம்ஜி சுவாமிகள் அவர்கள் அவங்களுடைய ஸ்ரீமடம் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தினம் இங்க நித்திய யாகங்கள் நடந்துட்டு இருக்கு. தினமும் நடக்கக்கூடிய இந்த யாகத்துல நீங்க கலந்துக்கிறதால நிறைய பலாபலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலோ இல்ல இங்க நடக்கக்கூடிய யாகத்துல கலந்துகிட்டு என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சாலோ கண்டிப்பா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நித்தியமா நடக்கக்கூடிய இந்த யாகத்துல நீங்க எல்லாரும் கலந்துகிட்டு உங்களுக்கான விஷயங்களை, அதாவது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் தீர்த்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.